ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சியா ட்ரேடர் பேசுகிறேன். ட்ரேடிங்கில் இன்றைக்கி எல்லாம் எப்படி பண்ணீங்க என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து நிஃப்டியில் எடுத்தது, ஆனால் பேங்க் நிஃப்டியிலேருந்து எடுக்கல. லைவ் வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. ஸோ பவர் இல்லாதனால, ஸோ அதனால் லைவ் கண்டினியூ பண்ண முடியல. சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்க நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கமாண்ட் வந்து கொஞ்சம் போட்டு விடுங்க. சரி, ஓகேவா? சரி, இப்போது நாளைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் லிங்க்கோட டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்க கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனாலிசிஸ் வந்து டாட் டு டாட் லெவல்ஸ் வந்து டெய்லி அப்டேட் வந்து நம்ம டெலகிராமில் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, ட்ரேடிங்க்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற புக்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகேவா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருவோம். மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இது வந்து நான் 5 மினிட்ஸ் சாட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணது தான். ஸோ அதுதான் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரி, இதுதான் பாருங்கள். இது நேற்றோடது. நேற்றுக்கு வந்து இங்கேயும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதில் பார்ஷியலி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் அது கண்டினியூட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் வந்தது வந்து. ஸோ லக்கிலி நேற்று வந்து அது ப்ராஃபிட்டில் ஆகிடுச்சு. சரி, இப்போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி, ஓகேவா? பேங்க் நிஃப்டி சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு. சரி, இந்த இடத்துல வந்து அதாவது வந்து ப்ரைஸ் ஆப் வந்து 48,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து தனியாக ஒரு லெவல்ஸாக வந்து கொடுக்கல. ஸோ இருந்தாலும் இதை நான் வச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே வந்து பக்கத்துலேயே வந்து 48,130 இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த ஜோன் வந்து நான் ஏற்கனவே வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே மார்க் பண்ணி கொடுத்தது தான். ஸோ அந்த ஜோனில் வந்து இன்றைக்கி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். இன்றைக்கி நம்ம ட்ரேடு இதில் வந்து எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து இதுதான் ஓகேங்களா, லாஸ் தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட அந்த ட்ரேட் செட்டப்குள்ளே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரன் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். எப்பயுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட செட்டப்குள்ளே வந்து அதில் வந்து நமக்கு ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ரீடெஸ்ட் வச்சுருக்கான். திரும்ப இந்த ரிஜெக்ஷன்லையும் எடுத்திருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணுவான்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மூவிங் ஆவரேஜும் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பார்த்தா தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? 2 இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ சப்போர்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு அதை மட்டுமே கன்ஃபர்மேஷனாக வச்சுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து திடீர்னு நாளைக்கு ஒரு கேப் போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான் அப்படின்னா இந்த இடம் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் அதே ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட் ரிவர்ஸலாக உள்ளே வரோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறிடும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் இருக்காது. ஸோ மூவ் பண்ணி வச்சாகணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நம்ம மார்க் பண்ணுறது ட்ரெண்ட் லைன். இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போது மார்க்கெட்டில் வந்து இந்த லெவல்ஸுக்கு மேலே இப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸுக்கு ரிஜெக்ஷனுக்கு மேலே ஒரு கேப்பு போயிட்டு இந்த லெவலை உடைக்கிறானான்னு சொல்லி பார்ப்போம். இந்த லெவல் பாருங்கள், இந்த லெவல்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோனாக நமக்கு இருக்குது. அதாவது 48,300லேருந்து 48,250, அது கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு நல்லா வந்து ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை உடைச்சி நமக்கு மேலே வந்து சப்போஸ் ஒரு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேப்பப் ஆகிறான். கேப்பப் ஆகிட்டு இந்த நம்மளோட சப்போர்ட்டில் வந்து இங்கேருந்து கேப்பப் ஆகிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுப்போம். காரணம் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ கேப் அப் ஆகிட்டு இப்படி பண்ணானா இந்த லெவல்ஸ்க்கெலாம் போகலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த லெவல்ஸில் நமக்கு வரும்போது கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து பிஇ ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து நம்ம இதையும் விட்டுரும், வேணாம், மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, நல்லா கேட்சப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸில் வந்து ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து வந்து இந்த லெவல்ஸ் வந்து எடுப்போம்.
ஓகேவா? ஏன்னா கேப் அப் போயிட்டு இதை உடச்சி கீழே வந்தானா இந்த இடத்துல திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட செகண்ட் சான்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கும் கீழே போக மாட்டான். ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கேருந்தே திரும்பிடுவான். ஓகேவா? கேப் அப் ஆகிட்டு அந்த ரிஜெக்ஷனில் போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்கே திரும்பிடுவான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அது இல்லை. இன்னொரு சினாரியோ நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டு இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே வச்சுருக்காங்க. மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது அப்படின்னா, மார்க்கெட் கீழே போகுது, கரண்டில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா, ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வைக்கிறானான்னு பாருங்கள். இது வரைக்கும் கரெக்ஷன் வச்சுட்டு திரும்ப வந்து கீழே இறங்குவோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ட்ரி வந்து திரும்ப வந்து ஒரு பி ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? என்ன ரெண்டுமே பி சொல்கிறீங்க, சி இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி இருக்கும். காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து சி வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து சி வந்து பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து எங்கே அப்படின்னா, இன்னையோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 48,300 இந்த ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். அந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். 48,300லேருந்து 48,250க்குள்ளே வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சி ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதோட டாட் டு டாட் லெவலில் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து லைவ் வந்து நம்ம டெய்லியுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயே வந்து நம்ம லைவில் வந்து சின்னதாக ஸ்கல்பிங்கான ஒரு ஐடியாஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து லைவ்லேயே பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து டார்கெட் ஹிட். ஓகேவா? நம்ம கொடுத்துருந்த டார்கெட்டு லைவ்லேயே வந்து நம்ம போட்டிருந்தது டார்கெட் ஹிட் ஆயிருந்தது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஜோன் இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? மார்க்கெட்டு இதிலேருந்து நேற்று ட்ரெண்ட் லைன் கட்டிலேருந்து நேராக அப்படி போச்சு. மார்க்கெட் திரும்ப சைட்வேஸ்லேயே போயிட்டு இப்படியே போயிட்டு திரும்ப இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இங்கே வந்து நம்மளோட இஎம்ஐ வந்து எஸ்எம்ஏ வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகிருக்கு. ஓகே பாருங்கள், நல்லா சாலிட் பிரேக் அவுட்டு, அகைன் ஒரு ரீடெஸ்ட். ஓகேவா? நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு அதே பாருங்கள், ஒரு 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. 3 கன்ஃபர்மேஷன் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் கட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. அடுத்தது வந்து நம்மளோட சப்போர்ட்டில் வந்து எடுத்திருக்கான். ஓகேவா? அந்த சப்போர்ட் எடுத்திருக்கான். பட் ஆனால் முடியல. அடுத்தது ஒன்றா பண்ணார், டக்குன்னு ரிவர்சல் ஆகி நம்மளோட எஸ்எம்ஏ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். எஸ்எம்ஏ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளோட அதே சப்போர்ட்டில் ரிஜெக்ஷன் வச்சுருக்கான். ஓகேங்களா? இந்த ஒரு ரிஜெக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதாவது ஸ்பின்னிங் டாப் மாதிரி வச்சுருக்கான், ஈவினிங் ஸ்டார் டோஜி. இதோட பவர் பாருங்கள். கரெக்டாக ஒரு 3 கன்ஃபர்மேஷனாக, ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கே பிரேக் அவுட்டு, ரெண்டாவது வந்து சப்போர்ட்டு, தேர்டு வந்து நமக்கு நம்மளோட இஎம்ஐ சப்போர்ட். ஓகேவா? இஎம்ஐ மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? இந்த ரிஜெக்ஷன் 1, ரிஜெக்ஷன் 2, அடுத்து வந்து நம்மளோட இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட். ஒரு 3 கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. 4வது கன்ஃபர்மேஷன் என்னென்னா கேண்டில் 6 ஃபார்மேஷன். எல்லாமே மீட்டப் ஆகிருக்கு பாருங்கள். 4 கன்ஃபர்மேஷன் கிடச்சி நல்லா மீட்டப் ஆனதுனால இது வந்து நமக்கு ஒரு நல்ல டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 87 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கும் கீழே போயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் கீழே போயிருக்கு. இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ்குள்ளே தான் நம்மளோட இது இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஓகே, எப்படி இது வந்து இன்றைக்கியோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நாளைக்கானது பார்த்துருவோம். ஓகேவா? நாளைக்கானது இப்போ மார்க்கெட் வந்து அதே தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எதுவுமே மாற்றலை. ஏன்னா இங்கே ஒரு பின் பார் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பின் பார் கிட்ட மட்டும் நான் இதை வந்து தூக்கி வச்சிடுறேன். ஓகேவா? இந்த பின் பார் கிட்ட இதை நான் தூக்கி வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த சப்போர்ட்டை வந்து வேலிட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு பிரேக் அவுட். ஓகே, இந்த சப்போர்ட் வந்து வேலிட் இல்லை. அன்வேலிடாக இருக்கிறத உடனே நம்ம தூக்கிடணும். இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேவா? அன்வேலிடாக இருக்கிறத தூக்கிடணும் உடனே, இல்லைனா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால் தூக்கி விட்டாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கான்னா, நம்மளோட ஸ்மூத் மூவிங் ஆவரேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ரிஜெக்ஷன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் டெலீட் பண்ணிடலாம். சரி, இந்த ஜோன் மட்டும் நம்ம வச்சுக்குவோம். ஏன் இது ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள், இதிலேருந்து மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே தான் 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? 2 நாளாக இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த புதுசாக ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட்டை நாளைக்கு திரும்ப வந்து ரெக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நாளைக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சப்போர்ட் 1, தென் பின் பார் சப்போர்ட் 2. ஓகேவா? பின் பார் சப்போர்ட் 2,
அடுத்து வந்து நாளைக்கு திரும்ப இங்கே வந்துட்டு இதே இடத்துல வந்தானா நமக்கு வந்து ஒரு சி ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கீழே போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து வச்சு பார்த்துக்குவோம். இருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு பிரேக் அவுட் வருது இந்த லெவல்ஸ்க்கு கீழே, அதாவது இன்னையோட லோவர் இருக்குல்ல, இன்னும் லோவர் பிரேக்கப் பண்ணான்னா 21,960 70 டு 21,970 சாரி கரெக்ட் 21,920 இதை வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் வச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 21,700 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவ்வளோ தூரம் வருவானா அப்படின்னா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற நம்ம இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபுல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்து நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே இல்லை, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் என்ன திரும்பவும் ரெக்செப்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்லேயும் நம்மளோட என்ட்ரிஸை வந்து எடுத்துக்கலாம் வித் கன்ஃபர்மேஷனோட எடுத்து பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து ட்ரேடு லாஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கும் இன்னைக்கு நடந்தது, நாளையோட அப்டேட்டும் இது தான். சரி, இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று தான், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் லிங்க் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் குரூப்லையும் கேட்கலாம், இல்லை கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து நாலேஜை ஷேர் பண்ணுறதாக இருக்கேன். ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ஃபினான்ஷியல் வந்து அட்வைஸ் பண்ணுறவரும் கிடையாது. என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நான் உங்களை வச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜ் வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு பேஸ்டான வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி மாட்டுப் பொங்கல். பை ஃப்ரெண்ட்ஸ்.